உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களை பாருங்கள், இந்த பாஸ்கா காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் நல்ல ஆயன் ஞாயிறு என்று அழைக்கிறோம். அதேபோல் இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் இறை அழைத்தல் ஞாயிறு என்றும் அழைக்கிறோம். முதலாவதாக நல்ல ஆயன் ஞாயிறு. ஏனென்றால் உயிர்த்த இயேசு, உயிர்த்த ஆண்டவரை நாம் கொண்டாடினோம். அவர் ஒவ்வொரு முறையும் தம் சீடர்களுக்கு தோன்றி அவர்களை விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே அவர்களை உறுதிப்படுத்துவதை பார்த்தோம். கடந்த வார நற்செய்தியிலே ஆண்டவர் அந்த 7 சீடர்களை, மீன்பிடிக்க சென்ற சீடர்களை அந்த கலிலேய கடற்கரையிலே சந்தித்து அவர்களுக்கு அதிக மீன் பலத்தை கொடுத்து அவர்களை கரைக்கு அழைத்து அவர்களுக்கு மீன், சுட்ட மீன், அப்பம் இதையெல்லாம் கொடுத்து கடைசியாக அவர் பேதுருவிடம் உரையாடியதை பார்த்தோம். பேதுருவிடம் பர்சனலாக தனிப்பட்ட முறையிலே அவர் உரையாடும் பொழுது, சீமோனே, என்னை நீ அன்பு செய்கிறாயா என்று சொல்லி சீமோனை பார்த்து, பேதுருவை பார்த்து 3 முறை கேட்கிறார். ஒவ்வொரு முறையும் பேதுரு அவருக்கு நான் உம்மை அன்பு செய்கிறேன், அது உமக்கு தெரியும் என்று சொல்லி அவருக்கு பதில் அளிக்கின்ற பொழுது, இயேசு அவரிடம் ஒவ்வொரு முறையும் என் ஆடுகளை மேய், என் ஆடுகளை பேணி பாதுகாக்க வேணும், என் ஆடுகளை நீ கவனிக்க வேண்டும், இப்படி சொல்லி அவர் தன் மந்தையை பற்றி அந்த இடத்திலே பேதுருவிடம் பேசியதை நாம் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே நமக்கு ஒரு முழுமையான உண்மையான ஆயனாக நமக்கு காட்டுகிற ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியாக யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 27-30 முடிய, அதாவது 4 வசனங்களை கொண்ட ஒரு வாசகமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என்னுடைய ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கின்றன, அவை என்னை பின்தொடர்கின்றன, நான் என் ஆடுகளை அறிவேன், அவைகளும் என்னை அறிகின்றன, என் தந்தை என்னிடம் கொடுக்கப்பட்ட இந்த ஆடுகளை நான் தவறிவிட விட மாட்டேன், அவர்களை காப்பாற்றுவேன் என்று சொல்லியெல்லாம் இந்த 4 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த நிகழ்வு எந்த இடத்தில் நடக்கிறது, எதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த நிகழ்வுக்கு முன்பாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்திலே இருக்கிறார். அவர் தேவாலயத்திற்காக ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு திருவிழாவுக்காக, பாஸ்கா திருவிழாவுக்காக போனவர். அங்கே இருக்கும் பொழுது அதனைத் தொடர்ந்து அது ஒரு குளிர்காலம். அந்த குளிர்காலத்திலே அந்த ஹனுக்கா என்ற ஒரு திருவிழாவை கொண்டாடுகிறார்கள் அந்த எருசலேம் தேவாலயத்தில். ஹனுக்கா திருவிழா என்றால் என்ன என்றால், அந்த ஆலயத்தை கடவுளுக்காக தேர்ந்தளிக்கப்பட்ட, ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு திருவிழா. இன்னும் நம்ம எப்படி சொல்லணும்னா, நம்ம ஊரில் ஒரு புது கோயில் கட்டுறோம்னா, புது கோயில் கட்டி அந்த ஆண்டவர் பிஷப்பை வரவழைச்சி அந்த கோயிலை மந்திரிச்சு, பீடம் மந்திரிச்சு அந்த கோயிலுக்கு கடவுள் அந்த முதல் இது நடத்துவோம் இல்லையா, சடங்கு. அதாவது ஆலயத்தை புதுப்பித்து அதை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கின்ற அந்த நிகழ்வு, அதைத்தான் அந்த எருசலேம் மக்கள் கொண்டாடி இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆலயத்தை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட திருவிழா. இதை இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி, மற்ற மதத்தில், இந்து மதத்தில் சொல்கிற மாதிரி சொல்லணும்னா, ஊரில் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கும்பாபிஷேகம்னா ஒரு கோயில் இருக்கும், பழைய கோயிலாக இருக்கும், அதை நாம் சீர்திருத்தி நல்லா இது பண்ணி புதுசாக்கி புது வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு அதை மீண்டும் கடவுளுக்கு அது ஜபமெல்லாம் சொல்லி அதை ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வராங்க இல்லையா, கும்பாபிஷேகம். அந்த மாதிரி தான் நம்ம இந்த எருசலேம் மக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அந்த ஆலயத்தினுடைய கடவுளுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஒரு திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். அந்த திருவிழா நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு அந்த ஆலயத்திலே நடந்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கின்ற அந்த வராண்டாக்கள், மிகப்பெரிய ஹால்லாம் இருக்கும். அந்த ஹாலில் எல்லாம் ஆடுகள், பழி பொருட்கள், காணிக்கை பொருட்கள், இதெல்லாம் விற்பனையாளர்கள், இதெல்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கும் இல்லையா. அப்போ அவர் அந்த சாலமோன்
வராண்டா அப்படிங்கிற அந்த நுழைவாயிலிருந்து இயேசு நடந்துகிட்டு இருக்கும்போது திடீரென்று அங்கே கூடியிருந்த இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் இந்த யூதர்கள்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை சூழ்ந்து கொண்டார்கள். தலைமை குருக்கள் எல்லாமே சூழ்ந்து கொட்டாங்க. இயேசுவை ரவுண்டு போட்டாங்க. ரவுண்டு போட்டு என்ன கேட்குறாங்கன்னா, உண்மையாலுமே நீர் தான் மெஸ்ஸியாவா, எங்களுக்கு உண்மையை சொல்லுங்க. ஏன்னா எவ்வளோ நாளைக்கு நாங்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டு இவராக இருக்குமோ வேறு யாராக இருக்குமோ இல்லை வேறு யார் வருவாங்களோ இவராக இருக்குமோ இப்படின்னு நாங்கள் எவ்வளோ நாளைக்கு சந்தேகத்திலே வாழ்கிறது. உண்மையாலுமே நீங்கள் தான் மெஸ்ஸியாவா எப்படிங்கிறது எங்களுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி மூலமாக காட்டுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், ஏதாவது பண்ணி எங்களை நம்ப வைங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதற்கு பதிலளிக்கும் வண்ணமாகத்தான் இயேசு இந்த நற்செய்தியில் நம்ம பார்க்குற இந்த நிகழ்வை சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து என்னுடைய மந்தையை சேர்ந்த ஆடுகளாகவே இல்லை. ஏன்னா நீங்கள் நான் சொல்கிறத வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் என்னுடைய மந்தையில் இருந்து என்னுடைய மந்தையில் ஆடுகளாக இருந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டால் உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன புரியும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பதவி, உங்களுடைய பணி, உங்களுடைய பெருமிதம் இப்படியே போயிடுறீங்க. அதனால் என்னுடைய வார்த்தைகள் உங்கள் காதில் நுழையவே மாட்டேங்குது. அதனால் நீங்கள் என்னுடைய ஆடுகளாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை சொல்லிட்டு தான் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஆடுகள் என்னுடைய குரலை கேட்கின்றன, அவை என்னை அறிந்திருக்கின்றன, நானும் அவற்றை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நற்செய்தி வாசகத்தை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் பார்க்கின்றது போல இது நல்ல ஆயன் ஞாயிறு. ஏன் நல்ல ஆயன் ஞாயிறு? நல்ல பாருங்கள், நானே ஆயன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனால் நானே நல்ல ஆயன் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விவிலியத்தில் இப்போ குறிப்பாக இந்த நற்செய்தியிலே நம்ம நல்லங்கிறத வந்து ஒரு சில இடத்துங்களுக்கு தான் பார்ப்போம். எல்லா இடத்துலையும் அந்த நல்லங்கிற வார்த்தையே உபயோகிக்க மாட்டோம். பார்த்திங்கன்னா இன்னொரு கதையில் கூட இயேசு சொல்கிற கதையில் இப்போ கூட நம்ம என்ன சொல்கிறோன்னா, நல்ல சமாரியன், நல்ல சமாரித்தன் கதை அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? நல்ல சமாரித்தன் கதை, அந்த மனிதன் அடிபட்டு கிடக்கின்ற மனிதர்களை ஒரு லேவி கடந்து போவார், ஒரு குரு கடந்து போவார், ஒரு சாதாரண மனிதர் கடந்து போவார். இதெல்லாம் கடந்து போன பிறகு ஒரு சமாரிய ஆளும் வந்து அந்த இடத்த கடந்து போகிறப்ப அதை நல்ல சமாரியன் என்று சொல்லுகிறோம், அந்த மனிதருக்கு உதவி செய்வதனால். அப்போ இந்த வரிசையில் பார்க்கும்பொழுது இயேசு தன்னைத்தானே நல்ல ஆயன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த யோவான் நற்செய்தியிலே பல இடங்களிலே இயேசு தன்னைத்தானே பல நான் அப்படிங்கிற ஒரு தலைப்புகளை 7 வார்த்தைகளை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நானே திராட்சை கொடி, நானே அப்பம், நானே ஒளி, நானே வழி, நானே உயிர்ப்பு, இந்த மாதிரி 7 வார்த்தைகளை சொல்லிவிட்டு அதில் இந்த இதுக்கு மட்டும் நல்ல அப்படிங்கிற ஒரு சேர்த்திருப்பார். நானே நல்ல ஆயன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன் நல்ல ஆயன் அப்படின்னா, இந்த நல்ல ஆயனை வச்சு தான் அவர் வந்து தன்னுடைய ஆடுகளுக்காக இவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத சொல்லுவார். இதில் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய ஆடுகளுக்காக இந்த ஆயன் தன்னுடைய உயிரையே கொடுக்கின்ற ஒரு ஆயனாக காட்டுகிறார். இதுதான் அந்த இயேசுனுடைய அந்த முழு தன்னுடைய தந்தையால் அனுப்பப்பட்ட அந்த முழு பணி இருக்கு இல்லையா? அதனுடைய பணிக்கு அனுப்பப்பட்ட பணிக்கு ஒரு முழுமையான வடிவம் தரணும் அப்படின்னு பார்த்தா இந்த நானே நல்ல ஆயன் அப்படிங்கிறத சொல்கிறார். அதனாலே இது ஒரு நல்ல ஆயன். இவர் இன்னும் எப்படி நல்ல ஆயனாக இருக்கிறார் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, என் ஆடுகளை நான் அறிவேன். அதாவது ஒவ்வொரு ஆடுகளையும் அறிந்து இருக்கிறார். ஏதோ கும்பலாக இருக்குது, ஒரு கும்பலில் இருக்குது, எவ்வளோ ஆடு இருக்குதுன்னு கேட்டால் தெரியலையே அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஏதாவது ஆடுகளுக்கு பிரச்சனையா, அது என்னன்னு தெரியலையே, என்னன்னு தெரியல, சாப்பிடுது, ஒரு நாள் தூங்குது, ஒரு நாள் வயிற்றால போகுது, என்னன்னு தெரியலையே, அப்படி ஒரு அசால்ட்டாக இருக்கிற ஒரு மனிதராக இல்லை. மாறாக அவர் ஒவ்வொரு ஆடுகளையும் பெயர் சொல்லி ஒவ்வொரு ஆடுகளையும் தனிப்பட்ட முறையிலே அறிந்திருக்கிற ஒரு ஆயனாக இருக்கிறார். இந்த குழந்தைக்கு என்ன வேணும், இது என்ன பண்ணுது, இது கோவப்படுமா, இது நல்லா சந்தோஷமாக இருக்குமா, இது எந்த நேரத்தில் சாப்பிடும், எந்த நேரத்தில் கோவிச்சிக்கும், எந்த நேரத்தில் எப்படி இருக்கும், எப்படி பண்ணும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் ஆழமாக அறிந்திருக்கிற ஆயன். அதுதான் இதனுடைய சிறப்பு. எனவே அதை இயேசு சொல்கிறாரு, நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், அவைகளும் என்னை அறிந்திருக்கின்றன அப்படிங்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 உறவு, ஒரு டீப்பான ஒரு ஆழமான உறவை பார்க்கிறோம். நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன அப்படிங்கிறார். இப்போ இதே வார்த்தையை இயேசு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தந்தைக்கு சொல்லியிருப்பார். தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன், எனவே தந்தையும் நானும்
ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லுவார். இப்போ அவர் தந்தைக்குள்ளே எப்படி அந்த ஒற்றுமையாக அந்த உண்மையான உறவோடு இருக்கிறாரோ, அதே உறவையும் அதே ஒற்றுமையும் அதே நெருக்கத்தையும் தன்னுடைய ஆடுகளோடும் சொல்கிறார். என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றன, நானும் என் ஆடுகளை அறிவேன், நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம். ஏன்னா அவை எனக்கு செவி கொடுக்கின்றன. இதுதான் முக்கியம். இப்போ பிரச்சனையே எதனால் வந்தது அப்படின்னா, இந்த பதிலெல்லாம் எதுக்கு சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த பரிசேயர்களை பார்த்து நீங்கள் எனக்கு செவி கொடுக்கறது இல்லை, நீங்கள் நான் சொல்கிற வார்த்தை கேட்குறதில்ல. நான் சொன்னால் இது என்ன அப்படியா இப்படியா அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று புதுசாக கேட்குறீங்க. ஆனால் என்னை நம்புகின்ற ஆடுகள், என்னுடைய ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன. இது ரொம்ப முக்கியம். ஆயனுக்கு செவி கொடுத்தல். நம்ம எதையோ கேட்குறோம், என்னென்னமோ பேசுகிறோம், என்னென்னமோ கேட்குறோம், உலக செய்திகளை கேட்குறோம், என்னென்னமோ செய்திகளை பக்கத்து வீட்டு கேட்குறோம், அந்த செய்தியை கேட்குறோம், ஊர் செய்தியை கேட்குறோம், உலக செய்தியை கேட்குறோம், இப்படி எல்லாமே கேட்குறோம். ஆனால் கடவுளுடைய செய்திக்கு நம்ம என்னைக்காவது செவி கொடுக்குறோமா? கடவுளுடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்கு நம்ம என்னைக்காவது செவி கொடுக்குறோமா? அந்த வார்த்தையை நம்ம என்னைக்காவது உட்காந்து படித்து வாசித்து கேட்குறோமா? அதுதான் முக்கியம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிற ஆடுகள், மக்கள் என்னுடைய வார்த்தைக்கு, என்னுடைய குரலுக்கு செவி கொடுக்கிறார்கள். இப்போ அந்த செவி கொண்டு கொடுக்கின்ற ஆடுகள் உடனே அந்த ஆயனை அறிந்து கொள்கின்றன அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன்னா இந்த நிகழ்ச்சி நம்ம எங்கே பார்க்குறோம்னா, இயேசு உயிர் தெழுந்த பிறகு பார்த்திங்கன்னா, விடியற்காலை மகதலேன் மரியாள் வேகமாக ஓடுவாங்க எங்கள் கல்லறை நோக்கி. போய் அந்த உடலுக்கு ஏதாவது அந்த பரிமள தைலெல்லாம் பூசிட்டு வரலாம் அப்படின்னு போய் பார்க்கும்போது, தூரத்துலேருந்து பார்க்கும்போது அங்கே கல் புரண்டு இருக்கும். உடனே இவங்க எல்லாம் போய் என்ன பண்ணுவாங்க, அழுதுகிட்டே எங்கடா என்ன ஆச்சோ தெரியலன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும் பொழுது என்ன நடக்கும், அங்கே உடல் இருக்காது, இயேசுனுடைய உடல் இல்லை. அங்கே வானதூதர்கள் மட்டும் உட்காந்துருக்குறாங்க. அவங்க கேட்குறாங்க, இந்த மகதலேன் மரியா இயேசு உடலை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. அழுது கண்ணீர் எழுதிருக்கும்போது அப்போ அவங்க சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் யாராவது ஏதாவது உடையும் என்னுடைய குருவோடைய தலைவருடைய உடலை தூக்கிட்டு போயிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவார். அப்போ அப்படியே திரும்பி பார்க்கும்போது அங்கே யாரோ ஒரு தோட்டக்காரர் மாதிரி நிற்பாங்க. யார்? இயேசு அங்கே நிற்கிறாரு. ஆனால் மகதலேன் மரியாளுக்கு அது தோட்டக்காரரை போல் இருக்குது. அவங்கள்ட்ட கேட்பாங்க, நீங்கள் தான் தோட்டக்காரரா, நீங்கள் ஏதோ இந்த உடலை தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது, அப்படின்னு சொல்லி இன்னும் மீண்டும் தேம்பி மரியாள் அழுதுட்டு இருக்கும் பொழுது, உயிர்த்த ஆண்டவர் கூப்பிடுவார். என்னன்னு கூப்பிடுவார்? மரியா என்று சொல்லுவார். உடனே மகதலேன் மரியாள் திரும்பி அவரை பார்த்து ரபுனி என்று சொல்லுவார். எப்படி? ரபுனி, அதாவது என்னுடைய ஆண்டவரே, என்னுடைய போதகரே அப்படின்னு சொல்லி திரும்புவார். இதுதான் இந்த நற்செய்தியில் நம்ம இயேசு சொல்கிற அந்த வார்த்தை. ஒரு ஆயன் மரியா என்று அழைக்கிறார். அங்கிருந்த ஒரு ஆடு அந்த ஆயனுடைய குரலை கண்டுகொண்டு, அந்த ஆயன் ஐயோ இது என்னோட ஆண்டவருடைய குரல் அப்படின்னு நினச்சிட்டு, ரபுனி என் ஆண்டவரே அப்படின்னு திரும்பிடுச்சு இல்லையா? இதுதான் ஒரு ஆயனுக்கும் ஒரு ஆடுக்கும் உள்ள உறவு, அந்த செவி கொடுத்தல். இப்போ நம்மெல்லாம் அந்த இயேசு இந்த நற்செய்தி மூலமாக நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது, அவருடைய குரலை கேட்கின்ற பொழுது, நாம் நம்மளுடைய ஆயனுடைய குரல், நம்மளுடைய தெய்வத்தின் குரல், நம்முடைய ஆண்டவர் மீட்பரின் குரல் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய குரலை புரிந்து கொள்கிறோமா, தேர்ந்து கொள்கிறோமா? ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நமது பெயர் சொல்லி அழைக்கிறார். அந்த மரியாளை அழைத்தது போல நாமும் அந்த ஆண்டவரை, அவருடைய குரலை அறிந்து கொள்கிறோமா, தெரிந்து கொள்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். அதை நம்ம கவனிக்கணும். மூன்றாவதாக என்ன சொல்கிறாருன்னா, அவை என்னை பின்தொடர்கின்றன அப்படிங்கிறார். அவைகள் என்னை பின்தொடர்கின்றன. இது மூன்றாவது பணியாக பார்க்குறோம். முதல்ல செவி கொடுக்கின்றன, என்னை அறிந்திருக்கின்றன. மூன்றாவதாக அவை என்னை பின்தொடர்கின்றன. பாருங்கள், ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசு அந்த சீடர்களை அழைத்த பொழுது என்ன சொன்னார்? என்னை பின் செல். அவங்க உடனே அந்த வலைகள், மீன்கள், படகு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்தொடர்ந்தார்கள். இன்னும் அநேக மக்கள் நற்செய்தியில் பார்க்குறோம். ஒவ்வொரு முறை இயேசு வீட்டை விட்டு வெளியில் போனாலும் சரி, ஒரு மலைக்கு தனியாக போனாலும் சரி, ஒரு படகேறி ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, எங்கே ஆலயத்துக்கு போனாலும் சரி, மக்கள் திரளான கூட்டம் அவரை பின்தொடர்ந்தார்கள். எதற்காக? அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக. இப்போ நாமெல்லாம் ஏதோ பல விஷயங்களை நம்ம பின்தொடர்றோம்.
நாம் பின்தொடர்கின்ற வழக்கமான விஷயங்கள் வேறு விதையாக இருக்குது. அது டிவியாக இருக்கலாம், செல்ஃபோனாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், நடிகர்களாக இருக்கலாம், ஒரு தலைவராக இருக்கலாம், எத்தனையோ பொருள்களை நம்ம பின்தொடர்றோம். ஆனால் நாம் ஆண்டவரை பின்தொடர்கிறோமா என்பதை நமக்கு இது ஒரு கேள்வியாக அமைகிறது. எனவே பிரியமானவர்களை பாருங்கள், இந்த நற்செய்தியிலே நமக்கு கொடுக்கின்ற இந்த 3 குணங்கள், ஆண்டவரை அறிந்திருக்கிறோமா, ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறோமா, ஆண்டவரை பின்தொடர்கிறோமா, ஒரு நல்ல ஆயனை நமது ஆண்டவரை நாம் இதையெல்லாம் செய்து ஒரு நல்ல ஆட்டுக்குட்டியாக, ஆண்டவருடைய கையிலே தவழ்கின்ற ஒரு நல்ல ஆட்டுக்குட்டியாக நான் இருக்கிறேனா? இரண்டாவதாக நான் சொன்னது போல இது ஒரு இறை அழைத்தல் ஞாயிறு. இறை அழைத்தல். அன்புக்குரியவர்களே, நமது திருச்சபைக்கு நமக்கு கிடைத்த இந்த புதிய போப்பானவர் போப் லியோ 14ஆம் லியோ அவர்கள் கிடைத்தது போல, இன்னும் நமது திருச்சபையிலே அநேக குருக்கள், அநேக கன்னியர்கள், அநேக துறவற சபையை சார்ந்த சகோதரர்கள், குருக்கள் வர வேண்டும் என்று நாம் தான் ஜெபிக்க வேண்டும். அதற்காக நாம் நமது பிள்ளைகளுக்கு அதை நல்ல பாடங்களை சொல்லித்தர வேண்டும், அவர்களை குருக்களாக அனுப்ப வேண்டும். இதையெல்லாம் தொடர்ந்து அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நல்ல ஆயன் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே குருக்களுக்காக ஜெபிப்போம், நமது திருச்சபைக்காக ஜெபிப்போம், சிறப்பாக இறை அழைத்தலுக்காக ஜெபிப்போம். ஆமேன்.